அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்நாளுக்காக தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். இந்த புது நாள் தந்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். இந்த காலையிலிருந்து சாயந்தரம் வரை கர்த்தர் உங்களோட இருந்து பெரிய காரியங்கள் செய்வார். விசுவாசிங்க. இன்னைக்கு கூட வேதத்தை நம்மளோட வசனத்தை எடுத்து தியானிப்போம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்கள். அழிது போகின்ற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதே பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாய் இருக்கின்ற உங்கள் விசுவாசமே சோதிக்கப்படும். இயேசு கிறிஸ்துவை வெளிப்படும் போது உங்களுக்கும் புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும் என்று நாம் பார்க்குறோம். இந்த உலகத்தில் பாருங்கள், பொண்ணு இருக்கிறது. அந்த பொண்ணை எடுத்துகிட்டு போய் அக்கினியில் போட்டு சோதிக்கிறாங்க. ஆனால் நமக்கு என்ன, இந்த அழிஞ்சு போன இந்த உலகத்தில் அந்த பொண்ணு சோதிக்கிறது போல தான் உங்களையும் என்னையும் என்ன பண்ணுறாரு, நம் விசுவாசத்தை தேவன் சோதிக்கிறார். விசுவாசம் உங்களுக்கு எப்படி இருக்கிறது அப்படின்றதுனாலே வியாதி, வறுமை, கடன் அப்படின்ற இந்த பாடுகள், உபத்திரங்கள், அவமானங்கள் இது எல்லாம் தேவன் நம்மளுக்கு கொடுத்து நம்மளை சோதிக்கிறார். ஆனால் நம்ம நினைக்கலாம், தேவன் தான் இதெல்லாம் கொடுக்குறாரா அப்படின்னு சொன்னால், ஒரு நேரத்தில் தேவன் தான் கொடுப்பார். நீங்கள் பார்க்கும்போது ஷாதாக், மேதே, காபேத்லேகோ அவங்க விசுவாசம் பார்த்தீங்களா? அவர் தேவன் மேலே எவ்வளோ ஒரு விசுவாசம் இருந்தால், அவர் நீ அக்னி சூழலை எடுத்து போட்டாலும் நான் என்னை தேவன் விடுவித்தாலும் சரி, விடுவிக்காமல் போனாலும் சரி, நான் அந்த சிலையை வணங்க மாட்டேன்னு சொன்னார். ஏன்னா அவருக்கு அவ்வளோ ஒரு விசுவாசம் இருந்தது. அதே போல் தான் இந்த உலகத்தில் நம்மளுக்கு அவ்வளோ சோதனைகள் இருந்தாலும் நம் விசுவாசம் தேவனை பார்க்குறவராக இருக்கிறார். நீங்கள் தானியேலை பார்க்கும்போது கூட அவர் கவியில் போடும்போது அவர் சிங்கத்தை வாய் கட்டினார். ஏன்னா விசுவாசத்தினாலே ஒரு நாளைக்கு 3 வாட்டி அவர் ஜெபம் பண்ணார். தேவன் மேலே இருந்த அந்த விசுவாசம் உனக்கும் எனக்கு வேணும். இந்த உலக பிரகாரமான இந்த காரியத்துக்காக நம்ம ஓடி நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த உலகத்தில் நம்மளுக்கு எல்லாம் தேவை, அதனாலே நம்ம ஓடுறோம், செய்கிறோம். ஆனாலும் இந்த உலகத்தில் செய்கிற காரியங்களெல்லாம் அழிஞ்சு போயிடும். ஆனால் நமக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு. அந்த நித்திய ஜீவனுக்காக நம்ம போகணுன்னா நம்மளை தேவன் என்ன பண்ணார், விசுவாசிக்கிறார். இந்த விசுவாசம் நம்மளுக்கு வேணும். அதனால நம்மளுக்கு சோதனைகளும் பலவீனங்களும் கொண்டு வந்து நமக்கு சோதனைகள் எல்லாம் வருது. ஆனாலும் தேவன் என்ன பண்ணுறாரு, எபிரேயர் 11:13 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது பரிசுத்தவான்களை நம்ம பார்க்குறோம். பரிசுத்தவான்களை விசுவாசத்தை எப்படி இருந்தது பார்க்குறோம் இல்லைங்களா? ஆபிரகாம் என்ன பண்ணார், ஆண்டவர் சோதித்தார். ஒரே பேரான குமாரனை எடுத்துகிட்டு வந்து எனக்கு பலி கொடுன்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ணுறாரு, பலி கொடுக்கறதுக்கு அவர் ஆயுதமாக இருந்தார். ஏன்னா அவருக்கு ஆண்டவர் மேலே ஒரு விசுவாசம் இருந்தது. எனக்கு தேவனு கொடுத்தார், வானத்தை நட்சத்திரங்களை போல் கடலுக்கரை மண்ணு போல் உன்னை சந்ததியை ஆசீர்வதிப்பான்னு சொன்னார். ஆனாலும் இப்போ உன்னை மகனை கொடுன்னு சொல்லும்போது அவருக்கு ஒரு விசுவாசத்தோடு அவர் கொடுக்கறதுக்கு அவர் போனார். அவர் விசுவாசத்தை பார்த்தார். இன்னும் விசுவாச வீரர்கள் நம்ம நிறைய பேரை நம்ம பார்க்கலாம். அப்போ சீஷர்களை கூட நம்ம பார்க்கலாம். பேதுரு பாருங்கள், பேதுரு தேவனோட இருந்தார். அவர் மறுதளித்தார். இருந்தாலும் தேவன பாதத்தில் அவர் வந்து ஆண்டவர் என்ன பண்ணார், ஆண்டவர் பாதத்தில் வந்தார். வந்ததுக்கப்புறம் அவர் சிலுவையில் போட்டார்கள். சிலுவையில் போட்டால் கூட அவர் என்ன பண்ணல, மறுதளிக்கலை. தேவன் சிலுவை ஏற்றுக்கொண்டார். யோவான்னு பார்க்கும்போது கொப்பரிகளை போட்டார். எண்ணெய் சூடாக்கி கொப்பரிகளை போட்டார். அவர் கூட சோர்ந்து போகலை. அவர் விசுவாசத்தை தேவனை பார்த்தார். அவங்களுக்கு நித்திய ஜீவன் தேவனை கொடுத்தார். அதுபோல தான் நம்ம விசுவாசம், என்ன விசுவாசம் தேவனை பார்க்குறார். நம்ம எப்படி இருக்கிறோம், எப்படி வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசத்தை பார்க்குறாரு. எதுக்கு நம்ம விசுவாசத்தை பார்த்து நம்மளை சோதிக்கிறார் அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு இடத்த அவர் ஆயுதப்படுத்தி வைத்திருக்கிறார். அது இடத்துக்கு நம்மளை என்ன பண்ணார், ஆயுதப்படுத்தி கொண்டு இருக்கிறார். தேவன் இயேசு சொல்கிறார், என் பிதாவின் வீட்டில் தான் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் வந்து நான் கொண்டு போகிறேன். அந்த வாசஸ்தலத்துக்கு கொண்டு போகிறதுக்காக தான் தேவன் என்ன பண்ணார், நம்மளை புடமிடுகிறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். அப்போ தேவனை மட்டும்தான் புடமிடுகிறாரா, தேவன் தானா நம்மளுக்கு இந்த கஷ்டங்களெல்லாம் கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லும்போது இருக்கலாம். ஏன்னா தேவன் என்ன தெரிந்து கொண்டவங்களை என்ன பண்ணுறாருன்னா அவர் பொடுமிடுகிறவராக இருக்கிறார். அதுபோல் சகோதரிகளே, இந்த உலகத்தில் எவ்வளோ பாடுகளும் உபதிரங்களும் வந்தாலும் நீங்கள் நினைக்க வேண்டியது என்னென்னா, ஆண்டவர் என் தெரிந்து கொண்டிருக்கிறார், அதனால என்னை புடிமிடுகிறார், எதுக்கு நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். எத்தனை நாளைக்கு இந்த சோதனை நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக சீக்கிரமாக ஆண்டவர் உங்களுக்கு இந்த விடுதலை கொடுக்குறவராக இருக்கிறார். இப்போ நம்ம ஜெபிக்கலாம்.
தேவாதி தேவனே, வானத்தையும் பூமியும் எல்லா இந்த உலகத்தை சிருஷ்டித்த என் பரம தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் தேவனே, எவ்வளோ சோதனைகள் இருந்தாலும் சுவாமி, பலவீனங்கள் இருந்தாலும் சுவாமி, வியாதிகள் இருந்தாலும் தேவனே நீர் விடுதலை கொடுத்து அவங்களுக்கு என்ன சுவாமி உற்சாகம், சமாதானம், சந்தோஷத்தை கொடுத்து கர்த்தாவே, சோதனைகளை தாங்குகிற பலத்தை தேவன் நீர் கொடுத்து கர்த்தாவே ஆசீர்வதிங்க. அவங்க தேவைகளை சந்திங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென், ஆமென்.